பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, அந்த கட்சியை எதிர்த்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். போகக்கூடிய ஒருத்தர், போகணும்னு நினைக்கிற ஒருத்தர், எல்லாத்தையும் தாண்டி இது அவருக்கு வந்து அவரோட பர்சனல் லாஸ். அவரை பார்க்க வந்தவங்களே, அவரோட மக்களே. இது ஒரு ஆக்சிடென்ட். அதையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு அரசியலோ சதியோ இருந்தால் அதுக்கு விஜய் சார் பொறுப்பு இல்லை. உண்மை வெளியே வரணும், நீதி கிடைக்கணும். இதுதான் ஒட்டுமொத்த தமிழகம் ஒருமித்த குரல்ல சொல்லுது. அது வந்து தேர்தலை பிரதிபலிக்கும். உண்மையே வந்து யதார்த்தத்தை இறங்கி சில விஷயத்தை ஊடகங்கள் சுட்டி காட்டினா கூட அது ஒரு நரேஷன் செட்டப்பு, திமுகவோட கைக்கூலி, 200 ரூபாய் ஊப்பி, இப்படியான விஷயங்களை நீங்கள் சொல்லி கடந்து போகிற மாதிரி இருக்கு. தாவேக்கானது ஒரு சின்ன கட்சி, இது புதிய கட்சி. அவங்க வளரணும். எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. அவங்க வளரட்டும். சின்ன கட்சி தான். ஆமாம், வளரட்டும். அது சின்ன கட்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிவு இருந்தால் ஏதாவது உங்களோட பொதுக்கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள வெளில போயிட்டு வந்து பாருங்க. சின்ன கட்சின்னு நான் நீங்கள் சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் இல்லை நீங்கள் சொன்னதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். அதான் நான் மாற்றி சொல்லிட்டேன். நான் வந்து டே அப்படின்னு சொல்லி சாரி பிரதர்னு சொன்னால் டேவ் எடுத்துக்கூடாது, சாரி பிரதர் தான் எடுத்துக்கணும். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவே காதரவல் ஆனந்த் அஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கரூர் மரணத்தில் 41 பேர் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்து கட்சி அளவுலேயே கூட்டு சந்திக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா? இல்லை, அது மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்குது. கட்சி தலைமையிலேருந்து அது மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. வாய்ப்பு இருக்குது. செய்தி ஊடகங்களும் அது ஒரு புதகரமாக இது பண்ணியிருக்காங்க. திரும்பவும் வந்து பனையூர்லேருந்தே அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப சார்காஸ்டிக்காக பேசுகிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திமுக சைட்லேருந்து அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை, இது வந்து ஒரு அரசியல் பண்ணக்கூடாத ஒரு இடம். இது ஒரு பெருந்துயரம். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, அது ஒரு சீரியஸான லீகல் மூமெண்ட்ஸ், அது எல்லாத்தோட ரிசல்ட்டாக தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து இது நிற்கிது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது கட்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் இதெல்லாம் அது காரணமாக இருக்கும்னு சொல்ல முடியும். இப்போது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்ட நகர்வுகள் பார்க்கும்பொழுது 27 செப்டம்பர் இந்த பெருந்துயரம் நடக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் 3 வந்து ஒரு பீல் ஒன்று போடுறாங்க. அதில் முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன பெரிய ப்ரேயர்னால், இது போன்ற ரேலிஸ்க்கெல்லாம் ஒரு எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் ஒன்று ஃபார்ம் பண்ணோம் கவர்மெண்ட். அது வரைக்கும் ரேலிஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு வெர்டிக்டை கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட். அது வந்து அது இன்னும் இட் இஸ் வேலிட். அதை வந்து எதுவும் வெக்கேட் பண்ணலை, அதுக்கு ஸ்டே வரலை. அப்போ அது வேலிட். அந்த எஸ்ஓபியை இன்னும் கவர்மெண்ட்லேருந்து ஃபார்ம் பண்ணல. இட் டேக்ஸ் டைம். ஒன்றொன்றுத்தையும் பார்த்து எப்படி பண்ணலாம், இல்லை பண்ணவே வேண்டாமா, இந்த முடிவு எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இது ஒரு மோசமான துயரம். திரும்ப இந்த மாதிரி ஒன்று நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அரசோட கடமை. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரோட கடமை. அப்போ அந்த பப்ளிக் ரேலிஸ் வந்து முக்கியமாக இந்த நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் ஹைவேஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் திஸ். இப்போ நீங்கள் வந்து விஜய் சார் அங்கே கரூருக்கு போகிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியுமே வந்து ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போகிற மாதிரி இருக்கும். இல்லை பை ரோடே போனால் கூட ஃபுல்லாக நேஷ்னல் ஹைவேஸ் தொடரும். ஏதோ ஒரு இடத்துல நேஷ்னல் ஹைவேவோ ஸ்டேட் ஹைவேவோ தொடாமல் அவர் போகிறது கிடையாது. அந்த இடத்துல வந்து கூட்டம் வராமல், பொதுமக்களோ இல்லை தாவேக்கா தொண்டர்கள் ரசிகர்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து 0 டாலரன்ஸ் போட்டு, ஏன்னா எங்களுக்கு வந்து அதை லாக் பண்ணி கொடுங்க, சீல் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது தட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் வயபிள்னு சொல்லி அதுக்கான பதில் இன்னும் வரலை. அந்த ரெக்வஸ்ட் வந்து டிஜிபி ஆஃபீஸில் முன்வைக்கும் போதே ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரிக்கும் யூனியன் ஹோம் செக்ரட்டரிக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் பதில் வரல. மேபி அது வாய்ப்பு இல்லையோ, இல்லை அதுக்கான நேரம் எடுத்துக்குதோ என்னமோ, அது ஒரு பக்கம். ஸோ விஜய் சார் ப்ராக்டிக்கலாக அங்கே போகிறதுல வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படியும் அவர் ஏதோ ஒரு ஹைவேவை தொடாமல் அங்கே போக முடியாது. அப்போ அது ஒரு கூட்டமாக மாறி, இப்போது கோயம்புத்தூர் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரோட் ஷோ பிளான் பண்ணலை. அவர் வந்து அந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் மீட்டிங் தான் போகிறார். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால ஒரு ரோட் ஷோ பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அது மாதிரி ஆச்சுன்னா அது வந்து ரேலி மாதிரி ஆகிடும், விச் இஸ் நாட் அலவுட். இப்போ போகிறதுக்கு வந்து போலீஸ் வந்து கெடுபிடிகள் விதிக்குதா? இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நான் அது சொல்ல அந்த மாதிரி வந்து இது அதான் சொன்னேன். அதில் வந்து கோர்ட்டில் ஒரு பில் போட்டு அதுலேருந்து ஒரு வெர்டிக்ட் வந்து அதோட நீட்சியாக வந்து, ஏன்னா அவங்களுக்கும் இது ஒரு பெரும் துயரங்க. ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் இப்படி எடுத்தோன்னே இதுக்கு வீடியோ கேம் இல்லைல்ல, இதை பாஸ் பண்ணிவிட்டு இதை மியூட் பண்ணிவிட்டு கேம் விளையாடுறது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். பட் இதில் போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இவர் திரும்பவும் மறுபடியும் வர இல்லை, அதுதான் போன வாட்டி அது நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எடுத்தோன்னு நீங்கள் திரும்ப ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நீங்கள் காரணம் நாங்கள் காரணம், இன்னும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அது பொறுப்பெடுத்துக்கூட. இல்லை 25 days ஆயிடுச்சு அது வர மாதிரி சொல்கிறாங்க. வர அந்த இடத்துக்கு வரேன். ஸோ இதுக்காக அக்டோபர் 3 அந்த வெர்டிக்ட் வருது. அதுக்கப்புறம் 6 வந்து வீடியோ காலில் மக்களை சந்திக்கிறாரு. 7 இந்த மெயில் அனுப்புகிறாங்க. அதை தொடர்ந்து 9 போய் கோர்ட்டில் பார்க்குறாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் எப்படி நடக்குது.
இன்னொரு பக்கம் சிஆர்பிஎஃப் வந்து விஜய் சாரோட வீட்டில் வந்து பாம்பு த்ரெட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒய்யை ஜெட்டாக மாற்றணுன்ற தேவை அவங்க முன்வைக்கிறாங்க. இது ரெண்டு ஒரு பக்கம். ஸோ விஜய் சார் அங்கே போகிறதுல ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்குது. அதனால இந்த நீட்சி இது டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து டைம் ஆகிட்டே இருக்கிறது வந்து ஆப்வியஸ்லி விஜய் சார் இஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா அவரை பார்க்க வந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்திருக்கு, அவங்கள போய் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லணும்னு அவருக்கு இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நான்லாம் போயிட்டு வரேன்னா அவருக்கு அது பெருசாக ஒரு தேவை இருக்கும், அந்த மக்களை பார்க்கணும் உடனடியான்னு. ஆனால் காலம் கடக்குது அப்படின்னும் போது அது வந்து சரி உடனடியாக நம்ம வந்து பார்த்துருவோம், இங்கே சென்னைக்கு வர வச்சு பார்த்துடலாம், நாளைக்கு இது ஃப்ரீ ஆகும்போது திரும்ப கரூரில் மீட் பண்ணலாம், சுற்றுப்பயணம் தொடரும் போது அங்கே பார்த்துக்கலான்னு நினைக்கலாம். ஒரு கண்டிஷன். அப்படி நினைக்கிறது கூட தவறு இல்லை. எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு என்ன சொல்றேன், 41 பேர் நடந்திருக்காங்க, கட்சி உங்க தலைமுறை தான் நடந்திருக்கு, 20 லட்சம் நீங்க போட்டிருக்கீங்க. அதே சமயம் மக்கள் அங்க போய் சந்திக்கிறத விட இங்க நீங்க கூட்டம் சந்திக்கிறதுல எந்த அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதுக்கு வந்து அவர் அங்கே போகிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது, ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் போக மாட்டேன்னு சொன்னாருன்னா, இல்லைங்க நான்லாம் போக மாட்டேன், யாராக இருந்தாலும் வந்து பாருங்கன்னு சொன்னாருன்னா நீங்கள் கேட்குற பாயிண்ட் வேலிட். அவர் அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதற்காக தான் அங்கே அந்த ஆக்சுவலி அந்த நிவாரணத்தையே அவங்கள பார்த்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது காலம் தள்ளும்போது சரி முதல்ல அதை கொடுத்துருவோம் அப்படின்னு அதையும் கொடுத்தாச்சு. ஆனால் போகிறதுல இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது கவர்மெண்ட் எப்போ எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த எப்போ எஸ்ஓபிஸை வச்சு போலீஸ் எப்போ ரூல்ஸ் போடுவாங்க, அதை கைட்லைன்ஸாக எடுத்துக்கொண்டு நம்ம எப்போ போய் பார்க்கறதுன்ற ஒரு நேரம் எடுக்குது. அந்த கால நீட்சி வந்து எனக்கு அவசரம், எனக்கு உடனே மக்களை பார்க்கணுன்ற நிலைமை. அவர் பார்க்கலாம். இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் தாவேக சைடு மேலே இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, அதனால அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை, முதல் விஷயம் தாவேக்கால இன்னும் அவங்க கரூரில் போய் மீட் பண்ணலன்ற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரலை. இந்த செய்தியில் வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் கேட்டது நான் பதில் சொல்கிறேன். இரண்டாவது அவங்க போக மாட்டேன்றது தான் தவறு. மூணாவது அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு இந்த விளக்கம் சொல்லலாம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, சட்டப்பூர்வமாக இந்த விஷயத்தை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒருத்தரா இந்த பில்லில் வந்து என்ன வெர்டிக்ட் வந்தது, அந்த எஸ்ஓபி ஃபார்ம் ஆகிடுச்சா, ஃபார்ம் ஆகலைன்னா விஜய் சார் போகும்போது ஒரு ஹைவேவை கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுல என்ன சட்ட சிக்கல், போகிறதுல அவருக்கு என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதை தவிர இன்னும் சில விஷயம் நான் கேள்விப்பட்டேன், நான் அதுக்கும் வரேன். நீங்கள் இப்படி கேட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த இடத்துல மண்டபம் கிடைக்கல அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். அந்த இடத்துல யாரும் மண்டபம் கொடுக்க மாட்டாங்க. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தா திரும்ப கொடுக்குறாங்க, அவங்க எதுக்கோ பயப்படுறாங்க, யாருக்கோ பயப்படுறாங்கன்னும் போது அப்போ யார் ஒருத்தரையும் இந்த நேரத்தில் இப்போ வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, அந்த கட்சியை எதிர்த்து அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க ஓப்பனானா, அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரையோ இல்லை கவர்மெண்ட்டையோ பண்ணணும்னு அவங்க பயப்படுறது. அவங்க பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த மண்டப ஓனர்ஸ் அதுக்கு பயப்படுறதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும். இப்போ நானே சொல்கிறேன், அனந்தஜித்தை நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் காலின்னு மிரட்டுவாங்கன்னு யாராவது நினச்சாங்கன்னா, நீங்கள் போனால் போது பார்த்துக்கலாம் எடுப்பீங்களா, வேறு ஆளை பார்ப்போம், என்ன அவசரம், அப்படி தான் நான் உங்களுக்கு முக்கியமாக கூட ஃபோன் பண்ணி சாரி பிரதர் அப்புறம் பார்க்கலாம் தான் சொல்வீங்க. அதுபோல் ஏதாவது ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் யூகங்களா இல்லை நிஜமா நடக்குது, எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். உண்மைன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு மண்டபக்காரர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சே இருந்தாலும் அவர் வந்து ஓப்பனாக இதை உங்கள்கிட்ட சொன்னால் தான் நான் ப்ரூவ் பண்ண முடியும். உங்ககிட்டயோ கோர்ட்லேயோ அதை அவங்க செய்வாங்களா, பயந்துருக்காங்கன்னா அவங்க செய்வாங்களா? ரெண்டாவது அந்த மாதிரி ஒருத்தர் தடுக்கிறாருன்னா அவர் ஒத்துப்பாரா? ஸோ இந்த ப்ரூஃப் இல்லாமல் நான் சொன்னால் நீங்கள் அது உண்மையான்ற கேள்வி எடுப்பீங்க. ஸோ நீங்கள் அதை யூகமாக வச்சுக்கோங்க. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியலில் ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கவங்க, குறைந்தபட்ச அறிவு நேர்மை இருக்கவங்களுக்கு இது புரியும் என்னன்றது. அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இது ரெண்டாவது. மூணாவது, நீங்கள் அவரோட கேரக்டர் எப்படிப்பட்டவர்னு ஒருத்தர் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி பல்வேறு கட்ட இடங்கள்ல இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடக்கும்போது, அது வந்து சகோதரி அனிதாவோட மரணமாக இருக்கலாம், இல்லை வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கலாம், இல்லை வந்து மக்கள் தன்னெழுச்சியான ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கலாம். இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து அவர் அன்னைக்கு கட்சிக்காரர் இல்லை, அன்னைக்கு அவர் வந்து மக்களை நம்பி வரல, ஒரு நடிகரை மட்டும் அன்னைக்கு அவர் வந்து அதை எடுத்து போறாரு. கட்சி தொடங்கின பிறகு கூட அஜித்குமார் திருபுவனம் அஜித்குமார் அவரோட மரணத்துக்கு அந்த வீட்டுக்கு போறாரு. அப்பயும் பிரஸ்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணலை. அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய ட்ரை பண்ணும் கூட அதை அவர் காமிக்கல. அதையும் பிரஸ் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவரோட சகோதரிகிட்ட கேட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு இந்த துயரம் நடந்த வீட்டிலலாம் போயிட்டு வீடியோ காலில் பேசும்போது கூட அதையும் தாவேக்கு அனௌன்ஸ் பண்ணல. அந்த இடத்துலையும் ப்ரெஸ் தான் அதை ஃபாலோ பண்ணி என்ன பேசினாருன்றது அந்த பப்ளிக் கிட்ட தான் வாங்குறாங்க. தாவேக்கு அறிக்கை பதிவு பண்ணல. ஸோ அவரோட நேச்சர் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் துணை நிற்கிறது. போகக்கூடிய ஒருத்தர், போகணும்னு நினைக்கிற ஒருத்தர், எல்லாத்தையும் தாண்டி இது அவருக்கு வந்து அவரோட பர்சனல் லாஸ். அவரை பார்க்க வந்தவங்களே, அவரோட மக்களே, இது எல்லாத்தையும் தாண்டி இது எதையுமே அவர் பப்ளிசைஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கும் வந்து எங்களை ஒடுக்குறாங்க அடக்குறாங்கன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தோணலை. ஆனால் பார்க்கணுன்ற அந்த தேவை, அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த அவசியம், எனக்கு என் மக்களை பார்க்கணும், உடனே நான் அவங்க பேசணும்னு போது அதை தள்ளி போடும்போது ஏதோ ஒன்று பண்ணா என்ன. இப்போது வந்து அந்த மக்களை சந்திக்கிறது தவறுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒன்றத்தை வச்சு பேசி அரசியல், அதுலேயும் ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி பண்ணுங்க.
ஆனால் அவர் அந்த மக்களை பார்க்குறாரு, அந்த மக்கள் அவரை நம்புறாங்க, அவர் அந்த மக்களை நம்புறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட். அதையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு அரசியலோ சதியோ இருந்தால் அதுக்கு விஜய் சார் பொறுப்பு இல்லை. உண்மை வெளியே வரணும், நீதி கிடைக்கணும். இதுதான் ஒட்டுமொத்த தமிழகம் ஒருமித்த குரல்ல சொல்லுது. அது வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும். இன்னைக்கு அவர் அந்த மக்களை சந்திக்கணும்னு முயற்சி எடுக்கிறாரு. அதை தான் நான் பார்க்குறேன். அதில் இடையூறுகள் இருக்குது, அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதை தாண்டி அந்த இடத்துக்கு அதை நடத்த முடியாட்டியும் பிளான் பி யோசிக்கிறாங்க. நாளைக்கு இது சரியாகும் பட்சத்தில் திரும்ப கரூர்லையும் சந்திப்பாருன்னு நான் நம்புறேன். இதுதான் எனக்கு இதுல இருந்து புரியுது. கடைசியாக நீங்கள் நீதி வெல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ ஒரு ஊடகங்களில் சிபிஐ வந்து அறிக்கை தாக்கல் செய்தால் அது முதல் தரப்பு குற்றவாளியை வந்து ராஜ்மோகன் வந்து சேர்த்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இல்லை, எனக்கு தெரியலங்க. இந்த சிபிஐயோட அந்த குற்றப்பத்திரிகைலாம் எவ்வளோ சீக்கிரம் போட்டிருப்பாங்களா எனக்கு தெரியல. மேபி இந்த இடத்துல இருக்கிற யார் யார் மேலே என்னென்ன அலிகேஷன், 6 வருஷம் பேர் மட்டும் தான் இல்லை, அவர் பாஜகவில் போயிருப்பாரோ அதனால அப்படி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எனக்கு அந்த ரிப்போர்ட் தெரியல. அந்த சிபிஐ வந்து இவ்வளோ சீக்கிரம் ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. தவறும் சிபிஐ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து ஃபார் லா கிடையாது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுறாங்க. அது ஆமாம் இல்லைன்னு அதை நீதி விசாரணைக்கு உட்படுத்தி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த பதவியில் இருக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து தண்டனையோ நீதியோ வரும்போது அது வெல்லும். நான் எப்பயும் சொல்கிறேன், நீதி வெல்லும். அது யார் அந்த குற்றம் செஞ்சிருந்தாலும், அது யார் மேலே குற்றம் இருந்தாலும் அது அவங்க வெல்லும். அதை நான் நம்புகிறேன். அது என்னன்றது நான் சொல்லக்கூடாது, அது சப்ஜுடிஸ் கோர்ட்டில் இருக்குது, அது அவங்க சொல்லுவாங்க, அது காத்திருப்போம். தவறும் சிபிஐ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனாக போகும்போது அவங்க எவிடன்ஸ் ஆட் பண்ணுறவங்க, விட்னஸாக ஆட் பண்ணுறவங்க, இந்த இடத்துல பொறுப்பாளர்கள் ஆட் பண்ணுறவங்க எல்லாரும் நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து அக்யூஸ்ட்னே சொல்லக்கூடாது, அலிகேட்டட். அவங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அவங்க அக்யூஸ்ட். அதை கோர்ட்டு சொல்லும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விகடன் தலையங்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சொன்னீங்களா செஞ்சீங்களான்ற மாதிரி ஒரு விஜய் வந்து எல்லா பிரச்சாரத்துலேயும் வாசகத்தை வந்து பேசிட்டு இருந்தார். அப்படி ஒரு தலைப்பை வச்சுட்டு விஜய் வந்து சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 6 மாவட்டத்தில் நீங்கள் மாவட்ட செயலர் நியமிக்கல, தூத்துக்குடி பக்கமே இன்னமும் அந்த மாவட்ட செயலர் நியமிக்காமல் இருக்கீங்க, பூத் கமிட்டி வந்து மாநாடு நடத்துனீங்க, அடுத்தடுத்து நடக்குன்ற மாதிரியும் சொன்னீங்க, அதுக்கான வேலைகள் எதுவுமே நடக்கலை. அப்போது அதே சமயம் ஜான் ஆரோக்கியசாமி மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 2026 அவர் வந்து முதலமைச்சர் ஆகுவார்? கட்சியில் கட்டமைப்பே பாதளத்தில் இருக்குது, எப்படி வின் பண்ண போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 2ஆம் கட்ட தலைவர் கூட உருவாக்கலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து தாவேக்கான்றது ஒரு தனி கட்சி. அந்த கட்சியை வந்து அதோட தலைவர் அவரோட ஒரு அரசியல் பயணத்திற்காக ஒரு வாகனமாக தயார் பண்ணியிருக்காரு. அவரோட அரசியல் ஆம்பிஷன்ஸ்ன்றது அவரோட, அதை யாரும் வந்து டிக்டேட் பண்ணி நம்மளோ நீங்கள் சொல்கிற பத்திரிகையோ இல்லை வேற யாரோ சொல்லி அவர் கட்சி ஆரம்பிக்கல. தவறும் அவர் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஊடகன்றது தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் கூட வைக்கலாம். அதுக்கு பதில் சொல்கிற கடமை தாவேக்காக இருக்குது, தாவேக்கா ஆதரிக்கக்கூடிய என்ன மாதிரி ஆட்களும் இருக்குது. ஆனால் அந்த வெஹிக்கிள், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை உண்டாக்குனது விஜய் சார். அது 26 தேர்தலில் போய் தோக்கணுன்றது அவரோட எண்ணமாக இருக்காது, அவரோட தேவையோ எதிர்பார்ப்போ அது இல்லை. ஸோ அதுக்குண்டான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். தவறும் அது ஒரு 1.5 வயசு கட்சின்றது எல்லாருக்கும் புரிதல் இருக்குது. இங்கே கட்சியோட கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். கூட்டணியாக தேவை தான். கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சவங்க வரலாறு உண்டுனாலும் கூட்டணி அவசியம், தேவை. கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவசியம். இது எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த கட்சி அந்த ஜேர்னியில் போய்கிட்டு இருக்கு. கட்சி வளரும் போது சில பேர் புதுசாக வருவாங்க, சில பேர் வெளில போவாங்க, சில பேர் கட்சி நீக்கும், வளரும். இப்படி தான் கட்சிகள் எல்லா கட்சியாக இருந்தாலும் பயணிச்சிருக்கு. திமுகலேருந்து எம்ஜிஆர் அவர்களே வெளில வர முடியும்னா எல்லா கட்சிக்கும் அது மாறுதல் உண்டு, மாற்றம் ஒன்றே மாறாதது. எப்படி தாவேக்கா தமிழகத்தின் மாற்று சக்தியாக வரும் நம்புறோமோ அதே மாதிரி தாவேக்காக்குள்ளே மாற்றமா அது வரலாம். இல்லை, நீங்கள் மாற்று சக்தின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஜனநாயகத்தன்மை இல்லைன்றாங்களே. இல்லை, ஜனநாயகத்தன்மை இல்லைன்றதெல்லாம் அந்த வாதத்துக்கு நான் வரல. அது நீங்கள் வந்து ஏதோ போகிற போக்கில் அதுக்குள்ளே தலையை விட்டுறாதீங்க. ஜனநாயகம்னா என்னன்னா, ஜனநாயகம் இல்லைன்றது 2ஆம் கட்ட தலைவர் விஜய் சந்திக்கவே முடிய மாட்டேங்குது, பேச முடிய மாட்டேங்குதுன்ற அளவுக்கு ஜனநாயகம் இல்லைன்றதுக்கு நான் பதில் என்னன்னு சொல்கிறேன். ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தர் அந்த கட்சியோட முதல்வர் வேட்பாளராக மாறி, அவர் பையன் ஃபியூச்சரில் செயல் தலைவராக மாறி முதல்வர் வேட்பாளராக மாறி முதல்வராகி, அவரோட பையன் வந்து 3 வருஷத்தில் துணை முதல்வராகி வருங்காலத்து பட்டத்தில் ஒருத்தராக இருக்கிறது தான் ஜனநாயக மாற்றத்தன்மை. இந்த இடத்துல நீங்கள் அந்த ஜனநாயகத்துவ கேள்விக்கே வராதிங்க. கட்சியோட கட்டமைப்பில் ஒரு பலவீனம் இருக்குன்னு சொன்னீங்களா, எஸ் அஃப்கோர்ஸ், அதை அந்த கட்சி பார்க்கும், அந்த கட்சி வளரும். அப்படிதான் நம்ம வந்து எல்லா கட்சியும் கேட்கணும்னா, இன்னைக்கு எந்த கட்சியில் கட்டமைப்பில் பலவீனம் இல்லை? அஇஅதிமுக எத்தனை அணியாக இருக்குது? பாஜக இவ்வளவு நாள் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு தலைமையை அப்படி இருந்தாலும் பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்கங்க இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர் இவங்க இருப்பாங்க, இந்த மாவட்ட செயலர் சிக்கல்லாம் இருக்காது. சீமான் கட்சியில் கூட அப்படி ஒரு சிக்கல் இருந்தாலும் இப்படி ஒரு சிக்கல் இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திமுகவிலையும் வந்து பல அணிகள் உண்டு. அதை வந்து சில பேர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக நான் படித்த ஒரு ஜோக் சொன்னவங்களுக்கு புரியும். ராஜராஜ சோழனுக்கு அடுத்தது வந்து குந்தவை நாச்சியார் அணி, இளைய பிராட்டியார் அணி, வந்தியத்தேவன் அணி, ராஜேந்திர சோழன் அணிலாம் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து தமிழகத்தில் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பொலிட்டிக்கலி புரியுறவங்களுக்கு புரியும்.
புரியாதவங்க வந்து புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்க செய்யுது. தாவேக்கானது ஒரு சின்ன கட்சி, இது புதிய கட்சி, அவங்க வளரணும். எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை, அவங்க வளரட்டும். சின்ன கட்சி தான், ஆமாம் வளரட்டும். அது சின்ன கட்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிவு இருந்தால் ஏதாவது உங்களோட பொதுக்கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள வெளில போயிட்டு வந்து பாருங்க. சின்ன கட்சி நான் நீங்கள் சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் நீங்கள் சொன்னதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். அதான் நான் மாற்றி சொல்லிட்டேன். நான் வந்து டே அப்படின்னு சொல்லி சாரி பிரதர்னு சொன்னால் டேவ் எடுத்துக்கூடாது, சாரி பிரதர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதான் செகண்ட். சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது வந்து அந்த கட்சியோட கட்டமைப்பை அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ், கூட்டணி நிர்வாகிகள் அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே எது தெரியுமா ரொம்ப அவசியம்? அந்த கட்சிக்கு மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, மக்கள் அந்த கட்சி மேலே வச்சிருக்க நம்பிக்கை, மக்கள் அவங்களுக்கு கொடுக்குற மேண்டேட். இது வந்து மக்களுக்கு மறந்து போச்சு. நான் சொல்கிறது அரசியல்வாதிகளுக்கு இது மறந்து போச்சு. அரசியல்வாதிகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? எல்லா பூத்துலேயும் 4 வாலண்டியர் இருக்கானா? அவனை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அவனுக்கு போக வேண்டியதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சா? வார்டுக்கு போக வேண்டியதெல்லாம் போயிடுச்சா? ஸ்வீட் பாக்ஸ்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் கரெக்டாக ஸ்ட்ரீட் ஸ்பீச் கொடுத்தாச்சா? எல்லாரையும் அமைக்காச்சா? இப்போ மக்களை ஏமாத்துற மாதிரி வாக்குறுதி கொடுத்தாச்சா? இப்போ ஆட்சி அமைச்சிடலாம். இந்த நிலைப்பாடு வந்து நிற்கிது பாருங்க. இது ஒரு பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு. இது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. எப்படி இந்த அரசியல், இந்த ஜனநாயகம் உருவாச்சு? மக்கள், இந்த மக்களில் பெருவாணியாளர்கள் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினச்சி இவன் நம்மளை ஆளணும்னு நினச்சாங்கன்னா அவனுக்கு அந்த மேண்டேட்டை கொடுத்தாங்கன்னா வாழலாம். இது கூட்டியாக இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கட்சிகளை வந்து ஊரா இந்த ஜாதியில் இந்த கட்சி, இந்த ஜாதிக்கு இந்த கட்சி, இந்த பெல்ட்டில் இந்த ஜாதி, இவங்களுக்கு இந்த கட்சி, நாளடைவில் அந்த கட்சி 2ஆக உடையும். இல்லை உடைப்பாங்க. உடைச்சிட்டு ஒரு கும்பல், ஒரு ஃபேக்ஷன் வந்து இந்த கூட்டணிக்கு போயிடும், இன்னொரு ஃபேக்ஷன் அந்த கூட்டணிக்கு போயிடும். ஒரு கட்சி இதே மாதிரி, மதம்னு எடுத்தாலும் அதே மாதிரி, தொழிற்சங்கங்கள் எடுத்தாலும் அதே மாதிரி பிரித்து வச்சுச்சு. இது இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா ரம்மி விளையாடுற மாதிரி ஆகிப்போச்சு. 13 கார்டு சேர்த்தா டிக்குன்னு ஆகிப்போச்சு. இது அப்படிப்பட்ட ஒரு சூது கிடையாது. மக்கள் அவங்க மேண்டேட்டை வாங்குற ஒரு தலைவன். நீங்கள் கட்சியில் கட்டமைப்பு இல்லை, பூத் லெவல் வாலண்டியர்ஸ் பத்தலை, 2ஆம் கட்ட தலைவர் பத்தலை, இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் மக்கள் ஏகோபித்த வரவேற்பு இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, அதை நீங்கள் எல்லா கட்சிக்கும் ஏகோபித்த ஆதரவு இருக்கும். எல்லா கட்சிக்கும் ஏகோபித்த வரலாறு இருந்தால் யாரு தான் இருக்கும். ஆனால் சஸ்டைன் பண்ணுறது அது திரும்ப அடுத்தடுத்து கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறது. அவங்க பிரச்சனை, வேலைகள் முக்கியம், பிரச்சாரம், அவங்க பிரச்சனை. அது இல்லாமல் அதான் நான் சொன்னேன். அதுக்கு நான் முதல் பாயிண்ட் அதான் சொல்லி முடித்தேன். அந்த கட்சி ஆரம்பித்தவருக்கு அதோட தேவை தெரியும். அவர் அந்த கட்சி வளரணும், வெல்லணும்னு நினைப்பாரா, வீழ்த்தணும், தோக்கணும்னு நினைப்பாரா? எல்லா கட்சியும் தோக்கிறதுக்காக ஆரம்பிக்க மாட்டாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைச்சு காசு வாங்குறதுக்காகவோ ராஜ்யசபா சீட் வாங்குறதுக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த கட்சி அப்படி ஆரம்பிச்சாங்க, நான் நம்பலை. அந்த தேவையை நோக்கி அவங்க போகிறாங்க. நீங்கள் அதை இவாலுவேட் பண்ண வேண்டிய ஆள் நீங்கள் இல்லை. நீங்கள் கிரிட்டிசிசம் வைக்கிறீங்களா, அந்த ஆரோக்கியமான, அதை நான் ஒரு ஆரோக்கியமான கிரிட்டிசிசமாக எடுத்துக்கிறேன். தாவேக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோம், வளரட்டும். ஆனால் இவாலுவேஷன் மார்க் நீங்கள் போட முடியாது. மார்க் போட வேண்டியவங்க பொதுமக்கள். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இந்த சேனல் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம். அதனால் தட் டசன்ட் மீன் வி ஆர் த மாஸ்டர்ஸ். நம்ம தான் இங்கே முடிவெடுக்கிற அதிகாரி கிடையாது. அதை பார்க்குறவங்க நம்மளோட அறிவாளிகளான அந்த மக்கள். அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க செய்வாங்க. அதை அவங்க செய்யட்டும். தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஊடகங்களோ இந்த கட்சியினரோ தவறு இல்லையா? தாவேக்கா தவறை திருத்திக்கிட்டு 29க்கும் 31க்கும் வரப்போகிறாங்க. அவசரமாக நீங்கள் முடிவு எடுத்துறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த முடிவு மக்கள்கிட்ட இருக்குது, மக்கள்கிட்டே இருக்கட்டும். ஆனால் முடிவுகளை சொல்லுங்க, அதில் இருக்க பிள்ளைகளை கற்றுக்கிட்டோம். அதை சொன்னேன். நீங்கள் சொல்ல கிரிட்டிசிசத்தை நான் ரொம்ப ஆரோக்கியமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் என் மேலே பர்சனலாக கிரிட்டிசிசம் சொன்னால் கூட நான் கற்றுக்குவேன். அதை தாவேக்கா கற்றுக்கிட்டா வளர போகிறாங்க. லேட் ஆச்சுன்னா கற்றுக்கிட்டு வளர போகிறாங்க. அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களோட நிலைப்பாடு, அவங்க பண்ணட்டோன்ற. அவசரமாக ஊடகங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை? இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இது நரேஷன் பில்டிங். இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, இவங்களுக்கு அது தெரியாது, இவங்களுக்கு இது தெரியாதுன்றது இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு நரேஷன் பில்டிங். அந்த நரேஷன் நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்க, உண்மையே வந்து யதார்த்தத்தை இறங்கி சில விஷயத்த ஊடகங்கள் சுட்டி காட்டினா கூட அது ஒரு நரேஷன் செட்டப்பு, திமுகவோட கைக்கூலி, 200 ரூபாய் ஊப்பி, இப்படியான விஷயங்களை நீங்க சொல்லி கடந்து போற மாதிரி இருக்கு. இல்லை, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் வந்து தாவேக்கால இந்த இடத்துல சில பிழைகள் இருக்குமாறியும் இருக்கட்டும், அதை திருத்திக் கொள்ளட்டும் சொன்னேன். நான் வேற சில கட்சிகள் மேல சில குற்றச்சாட்டுகள் சொன்னேன். இதை அந்த கட்சிகளோ இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊடகங்களோ பத்திரிகைகளோ எடுத்து சொன்னாங்களா? ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் போட்டு, 75 வருஷ கட்சியில இவ்வளோ ப்ராப்ளம்ப்பா, இன்னும் ஜாதி பார்க்குறாங்கப்பா, இன்னும் ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் போட மாட்டுறாங்கப்பா, சொன்ன 500 வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற மாட்டுறாங்கப்பா, இது எல்லாத்தையும் போட்டு, இந்த மாதிரி இத்தனை கட்சி இத்தனை அணியாக பிரிஞ்சிருக்குன்னு போட்டு, இந்த கட்சியில் ப்ராப்பராக தலைமை இல்லைன்னு போட்டு, 2 வருஷ கட்சியிலேயும் இந்த பிரச்சனை இருக்குன்னு போட்டால் ஐ ரெஸ்பெக்ட். வெறுமனா நம்ம ஒரு பூத கண்ணாடி எடுத்துக்கிட்டு வந்து தாவேக்கா பூத கண்ணாடியில் வச்சு பார்த்து இருக்கிறது எல்லாத்தையும் பெருசாக்கி பயமுறுத்தணும்னா ட்ரை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. திரும்ப மக்கள்கிட்ட போகிறேன், நான் மக்கள்கிட்ட பேசுகிறேன். மக்களோட மேண்டேட் அந்த கட்சி ஜெயிச்சுதுன்னா அன்றைக்கி என்ன பதில் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா பூத் லெவல் வாலண்டியர்ஸ் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, எல்லாம் சந்தோஷம், மக்கள் மேண்டேட்டை கொடுத்துட்டான், மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுப்பீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் இல்லை, அங்கே போவோம். நான் இங்கே பேசவே இல்லை, நான் அங்கே வரேன். மேண்டேட்டை கேட்போம்.
கொடுக்கலன்னா கற்றுக்கிட்டோம், கொடுத்தா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு நான் கேட்குறேன். அந்த இடத்துக்கு போட்டோம். உங்களுடைய இந்த ஆகச்சிறந்த நெறியை வந்து மீடியா எத்திக்ஸை வந்து மற்ற கட்சிங்க வரையும் காமிச்சிங்கன்னா நான் கொண்டாடுவேனே. அங்கே இருக்கிற தவறை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது கூட இல்லை, பூசி மொழிகி உருட்டி முட்டு கொடுக்குறீங்களே, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்படி இருக்கல அடுத்தடுத்து கட்சி உங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது, அடுத்து என்ன பிளான் திட்டம்? இல்லை, அதான் சொல்றேன், நான் கட்சிக்காரனே இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் விஜய் சாரோட அரசியலை ஆதரிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும், இந்த மண்ணுக்கு அடுத்த கட்ட அரசியல் வரணும்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். அதனால சொல்றேன், என்னோட புரிதல் இல்லை, நான் என்னோட புரிதலை என்ன சொல்றேன். இதுக்கப்புறம் திரும்ப கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு இருக்கும். மக்களை சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ரேலியாக போகிறதுல ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில், நீங்களும் செய்தியில் பார்த்துருப்பீங்க, there is no new news. அவர் வந்து பொதுக்கூட்டங்கள் மாதிரி அந்தந்த இடங்களில் மேடை அமைச்சு நேராக அந்த மேடையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம வயசுக்கு ஜெயலலிதா அம்மா பேசுனதை பார்த்துருப்போம், கலைஞர் ஐயா பேசுனதை கூட நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பக்கம்லாம் நேராக அந்த மேடைக்கு வந்து பின்பக்கமாக விஐபிஸ் எல்லாம் வந்துடுவாங்க, முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க பொதுமக்கள் இப்படி வந்து இப்படியே போயிடுவாங்க, ஐயா வந்து அப்படி, கலைஞர் வந்து அப்படி போயிடுவார். ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணி அதை வந்து இன்னும் ரோடே டிராஃபிக்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹெலிகாப்டர்ஸ் மாதிரி வந்து ஹெலிபேட்ஸ் இருக்கிற மாதிரி பெரிய திடல்கள் அமைச்சு, அந்த திடல்களில் யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி வராமல் அந்த கரண்ட் கம்பங்களோ மரங்களோ இல்லாத இடமா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் இது வரைக்கும் இருந்த கிரிட்டிசிசம்லாம் இருக்காது, ஏன்னா அந்த பிரச்சனை அங்கே தீர்ந்துடும். ரோட் ஷோ இனிமேல் இருக்காது. அப்படி ரோட் ஷோக்கு தான் நான் முதல்ல பதில் சொன்னேன், ரேலியே வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து எந்த கட்சிகளுக்கும் யாருக்குமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எஸ்ஓபி கவர்மெண்ட் போடணும், அந்த எஸ்ஓபியை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ், ஆப்ரேஷனல் ரூல்ஸ் போடணும். இந்த 6 மாத காலத்துக்குள்ள அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா எனி டைம் இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் கொண்டு வர முடியும். இப்போ கூட செய்தியில் வேலைகள் அதான் நீங்கள் பாருங்க, எஸ்ஐஆர் பார்க்குறீங்க, நடந்துகிட்டு இருக்கும்போது எனி டைம் இட் இஸ் கோனா ஹேப்பன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கே அது வாய்ப்பு கம்மி, யாருக்குமே அது பண்ணுற வாய்ப்பு இருக்காது. மேடை போட்டு பிரச்சாரங்கள் பண்ணலாம், ஊடகங்கள் மூலமாக மக்களை சந்திக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட வாய்ப்பு. ஒரு காலம் நமக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும், அந்த கட்டாயத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வேலை செய்யணும். இன்றைக்கி கூட நீங்கள் கூப்பிட்டீங்க, மழை, அதனால டிராஃபிக், அந்த கட்டாயத்துக்கு உட்பட்டு தான் நான் வரேன். ஆனால் வரணும், பார்க்கணும், சந்திக்கணும், அதில் அது வெற்றி பெறணும். அதுதான் தாவேக்கோட நிலைப்பாடும், எல்லாருடைய தேவையும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படட்டும். இன்னும் வருங்காட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கேள்விப்படுறோம், அந்த கட்சி வளரட்டும். ரொம்ப சீக்கிரமே வேரில் வெந்நீர் ஊற்றிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே மாற்றமே இல்லாதது பெரும் கொடுமை, அந்த கொடுமைக்கு வழி வகுத்துறாதீங்க மட்டும்தான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்து மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.